ஹலோ, நான் விகே. இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு நம்ம தோத்துட்டோம். ஸோ சிஎஸ்கே குவாலிஃபை ஆகிறது வந்துட்டு 0.001% தான் சான்ஸ் இருக்கு. அதில் வந்துட்டு ஆர்ஆர் அப்புறம் பஞ்சாப் ரெண்டு மேட்ச்மே தோக்கணும். ஸோ என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரில. எப்படி வேணால் மாறலாம். ஸோ கிரிக்கெட் வந்துட்டு ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேம். அண்ட் மேட்ச் பார்த்துட்டு இருந்ததுனால சாப்பிடவே இல்லை. ஸோ இப்போ கீழே போய் பார்த்தா தோசை சுத்தமாக காலி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம தான் தோசை ஊற்ற போகிறோம். ஸோ அம்மாவை போய் விஷ் பண்ணலான்னு நினச்சேன். அம்மா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நம்மளே தோசை ஊற்றலான்னு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ வாங்க போய் தோசை ஊற்றலாம். தோசை கல் வச்சாச்சு. தோசை கல் கொஞ்சம் ஹீட் ஆகணும். லைட்டாக தண்ணியில் வச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் ஹீட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண முடியும். எல்லார் வீட்லேயும் வெங்காயம் இருக்கும். வெங்காயத்தை வச்சு மாதிரி சாப்பிடல. எண்ணெய் எடுத்து நல்லா நல்லா தட்டு ரெடி. மூடி வச்சிடலாம். அப்போ சீக்கிரம் சக்ஸஸ். ஸோ அடுத்து இப்போ பொடி தோசை ட்ரை பண்ண போகிறோம். கிண்ணம் நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி பரபர தூவி விட்டு சரிங்க. தோசை ரொம்ப நல்லா வந்திருக்கேன். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கு. நல்லா நல்லா போகாது. இப்போ சரி, முட்டை இல்லை. இது இருந்திருந்தா முட்டை தோசை போட்டிருக்கலாம். ஓகே, டன். எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். எண்ணெய் ஊற்றிடுவோம். தோசை மூடி இருக்கு. சீக்கிரம் வந்துடும் மூடி இருந்து.
அதுக்குள்ளேயும் பொடி தோசையை டேஸ்ட் பண்ணிடுவோம். நல்லா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், சமைக்கணும் போல இருக்குடா அப்படின்னு. நீ நல்லா குக் பண்ண அப்படின்ற மாதிரி சொன்னான். லவர் தரல, இன்னைக்கே ஆயிடுச்சு அது. தென் ஃபைனலி தோசை குக் பண்ணி சாப்பிட்டு மேலே ரூமுக்கு வந்தாச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு கிச்சனுக்கு போய் சமைச்சது. சொன்னாங்க. ஸோ பிளே ஆஃப் குவாலிஃபை வந்துட்டு இந்த ஒரு மேட்ச்சில் தான் டிசைட் ஆகணுமா இருந்தது. லாஸ்ட் அண்ட் ஒன் மோர் திங், தலை தோனியோட கடைசி சீசனாக இருக்குமான்னு கூட ஓடிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேச்சு ஓடிட்டு இருக்கேன். அண்ட் அவங்களோட பெஸ்ட்டாக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய இன்ஜுரிஸ் நிறைய பிளேயர்ஸ்க்கு. ஸோ கீ பிளேயர்ஸ் இல்லாத அதுவும் நமக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்துருக்கு. ஹோப்ஃபுல்லி வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். அண்ட் வி ஹோப் நெக்ஸ்ட் சீசன் கப் அடிப்போன்ற மாதிரி நம்புவோம். ஸோ நமக்கு இதெல்லாம் வாழ்க்கை. ஸோ கண்டிப்பாக நம்ம கப் அடிப்போன்றதை நம்புவோம். அண்ட் இந்த சீசன் கப் யார் அடிப்பாங்கன்றது இன்னும் நமக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஆர்சிபியாக இருக்கலாம், எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கலாம், ஜிடியாக இருக்கலாம், இல்லை பஞ்சாபாக கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டீம் கப் அடிக்கணுன்றது. ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ see you on next video.